ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேடு சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து 3/4 கப் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரையில் வந்து கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கிறோம். இப்போ எடுக்கிற கப்பு அளவுக்கே பார்த்தோம் அப்படின்னா 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ நெய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ அவன்லாம் யூஸ் பண்ணாமல் இட்லி பானையிலே வச்சு தான் இந்த கேக்கை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 கப் அளவுக்கு எந்த கப்பால் நாட்டு சக்கரை 3/4 கப் எடுத்தோமோ அதால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட கொஞ்சோண்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பாலே வந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோம். பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒயிட் வெனிலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வெனிலா சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பேக்கிங் பேன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் வந்து இப்போ நெய் தடவிக்கிறோம். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும். கொஞ்சம் அந்த மேலேயும் கொஞ்சம் சைட்லேயும் படுற மாதிரி நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சோண்டு இப்போ கோதுமை மாவு வந்து அடுத்து தூவ போகிறோம். தூவிட்டோம் அப்படின்னா நமக்கு கேக் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ கோதுமை மாவையும் கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் அதுலேயே. இப்போ வந்து அந்த நம்ம கலக்கி வச்ச மிக்ஸ் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றியாச்சு. கொஞ்சம் ஆட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இட்லி பானைக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த மிக்ஸிங்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட்லி பானையில் கொஞ்சோண்டு வெந்நீர் வச்சு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சிடறோம். இப்போ இதில் வந்து அடியில் வந்து ஒரு தட்டு ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டு போட்டுக்கலாம். இல்லாதவங்க ஒரு தட்டு போட்டு அது மேலே ஒரு கப்பை போட்டு இப்போ நம்ம அதை பண்ணி வச்சுருந்த இந்த பேக்கிங்கை வந்து அது மேலே வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுறோம். மூடிட்டு அதோட மூடியையும் போட்டு மூடியாச்சு. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கிறோம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து அந்த ஃபோர்க்கால் வந்து விட்டு குத்தி பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரணும். இது மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இது மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட் சிரப் செய்கிறதுக்காக சாக்லேட்டை வந்து அது இப்போ நம்ம பண்ண அந்த இது மேலேயே வச்சு சாக்லேட்டை மெல்ட் ஆக வைக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கேக்கை வந்து திருப்பிடணும். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம திருப்பிட்டோம் பார்த்திங்களா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மேலே வந்து இந்த சாக்லேட் சிரப் பண்ணோம் இல்லையா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியாச்சு. இது மேலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த க்ரீம் இருக்கும் இல்லைங்களா அந்த க்ரீமையும் வந்து அப்ளை பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இப்போ க்ரீமாலேயே வச்சு HBD அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம் அந்த க்ரீமாலேயே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.